வணக்கம் தமிழா. நம்ம வாழ்க தமிழ் சேனலில் சுபா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு வீட்லேயே எப்படி நம்ம மோமோஸ் செய்கிறதுன்னு பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பீன்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் ஒரு 4, கொத்தமல்லி தழை, கேபேஜ், கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக பொட்டேட்டோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாண்லியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்க தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்துக்கு. ரத்த விருத்தி ஆகும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சீக்கிரமே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரத்த சோகையெல்லாம் சரியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதில் வேறு எதுவும் பட்டை லவங்கெல்லாம் முழுசாக போடாமல் தூள் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நம்ம ஏன்னா இது மோமோஸுங்கும் போது நம்ம ஸ்டஃப் பண்ணி போடும்போது அந்த பட்டை லவங்கெல்லாம் வாய்க்கு கடித்தோம்னா கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தூள் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. ஒரு 4 பச்சை மிளகாய் எப்போ போட்டாலுங்க இது மாதிரி நீளமாக போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீன்ஸுக்கும் பச்சை மிளகாய்க்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு நான் போட்டு வதக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வதக்கும் போதே அதில் பாதி வெந்துடும். பச்சை மிளகாய் போடும்போதுங்க அந்த விதையெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவும் போது எல்லா விதையும் நீக்கிட்டு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க. உள்ளே இருக்க விதை போடாதீங்க. நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் சரி, விதை இல்லாமல் பச்சை மிளகாவட்டோ சிகப்பு மிளகாய் எது போட்டாலும் விதை இல்லாமல் போடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்தது கேபேஜ், முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வணக்கிட்டே இருக்கணும். இதில் தக்காளி போடக்கூடாதுங்க. எந்த மோமோஸ்க்காகட்டும் நீங்கள் தக்காளி போடாதீங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்கு நம்ம போடலாம். ஆனால் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கேபேஜ், பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஏதாவது 2 வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதனால் என்னென்னா நல்ல ஒரு 1/2 kg வெஜிடபிள்ஸ்னாலும் அன்றைக்கி கண்டிப்பாக செலவாயிடும். பசங்களும் காயே சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. மோமோஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் ஃப்ரைடு மோமோஸை விட ஸ்டீம்டு மோமோஸ் தான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. அது நம்ம மோமோஸில் சாப்பிடும்போது தெரியாமல் கடிச்சிட்டா அது ரொம்ப காரமாயிடும். அதனால தான் பச்சை மிளகா நீளமாக கட் பண்ண சொன்னேன். இதில் எவ்வளோ காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோ போட்டேன், ஏன்னா அது வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ரொம்ப நேரம் வேகணும் இல்லையா, அதனால் அந்த பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து கேபேஜ், அப்புறம் பீன்ஸ் போட்டு நம்ம இது நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு வதக்கும் போதே உங்களுக்கு பாதி வெந்துடும். இதில்
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வணக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரட்லாம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நீங்கள் கேரட்டை கடைசியாக போட்டுக்கிறது நல்லது. கேரட் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி கடைசியாக போட்டுக்கோங்க. பீட்ரூட் போடாதீங்க. பீட்ரூட் போட்டிங்கன்னா வந்து கலர் வந்து மாறிடும், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் மாறிடும். அது உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து கிடைக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர்னு எல்லா கலர் வெஜிடபிள்ஸும் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிங்க் சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு கல் உப்பு போடாதீங்க, நீங்கள் வந்து தூள் உப்பே போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு, இல்லைனா தண்ணி தெளித்து, இல்லைனா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதுக்கு நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம். அதுக்கு முன்னே நல்லா வணக்கணும். ரொம்ப நேரம் வதக்கின அப்புறமா இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த லிட்டு நீங்கள் மூடும்போது கண்ணாடி லிட்டில் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீம் வந்து வெளியே போகிறதுக்கான ஹோல் இருக்க மாதிரி மூடியை வச்சு மூடி வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. இல்லைன்னா நீங்கள் நார்மல் மூடி வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் எப்போவுமே கண்ணாடி லிட்டில் அந்த ஸ்டீம் போகிறதுக்கான ஹோல் இருக்க மாதிரி நீங்கள் வைங்க. கண்ணாடி லிட்டுங்கும்போது நம்ம வந்து அப்படியே பார்த்துக்க முடியும், தண்ணி வந்து குறைஞ்சிருச்சா எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டு இறக்கிடலாம். இப்போது இந்த பச்சை மிளகாய் போட்டோம் இல்லைங்களா, அதையெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா அது காரத்துக்காக நம்ம போட்டோம். இப்போ அது காரம் இறங்கியிருக்கும், அதனால் நம்ம எல்லா பச்சை மிளகாவுமே வந்து நீள நீளமாக நல்லா தெரியும். அதை எடுத்துருங்க தனியாக. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மிளகுத்தூள் பச்சை மிளகாய் ரெண்டுமே போடுறனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மைதா மாவு தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நீங்கள் இதையே வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம். கோதுமை மாவு, மைதா மாவு எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எதாக இருந்தாலும் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி பூரி தரட்டோமோ அதே மாதிரி கொஞ்சமாக சின்னதாக பால் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பூரிக்கு எப்படி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கணும். நம்ம பூரிக்கு பண்ணுறது கொஞ்சம் மொத்தமாக பண்ணுவோம். இது வந்து நல்ல மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக மேக்ஸிமம் உங்களுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டு அந்த ஸ்டஃபிங் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதை உள்ளே போட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். புடவை கொசுவும் மடிக்கிற மாதிரிங்க சின்ன சின்னதாக மடிப்பாக எடுத்துக்கணும். சுற்றிலும் எல்லா பக்கமும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு சுருட்டி மேலே எக்ஸஸாக இருக்க மாவு நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் இது கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த நம்ம மெலிசாக தேய்ச்சதுக்கும் அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவி வச்சு அதில் வைக்கணும். இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காட்டுற பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடிப்பு மாதிரி எடுத்துகிட்டே வரணும். சின்ன சின்னதாக மடித்து
இது பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக மடித்து அதுக்கப்புறம் அதை ஒரு ரோல் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு சுற்று சுற்றுங்க, ரொம்ப சுற்ற வேணாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணிவிட்டு மேலே தலை மேலே இருக்க எக்ஸஸ் மாவை நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இப்படி குட்டி குட்டியாக நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம். இது வந்து இன்னொரு விதமாக மடிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து ஃபுல் பக்கமும் நம்ம வந்து மடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி மட்டும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மடிக்கணும். சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாவு தேய்ச்சிட்டு ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மடிச்சிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிடணும். இதுக்கு வந்து எண்ணெய் வச்சோ தண்ணி வச்சோலாம் ஒட்டணும்னு இல்லைங்க. நீங்கள் மைதா மாவு தான், அதனால் அது பாட்டுக்கு நீங்கள் சும்மா இப்படி ஒட்டி விட்டாலே நல்லா ஒட்டிக்கும். கோதுமை மாவுலேயும் செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி மடிப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் ப்ளெயினாக இருக்குது. உங்களுக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துடும். இன்னொன்று அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். லேசாக எண்ணெய் தடவிக்கணும். மாவு நல்லா ரவுண்டாக உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயே நல்லா வந்துடும். நம்ம எப்படி மடிக்க போகிறனால இது நம்மளுக்கு ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரலைனாலும் நீங்கள் அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட வேணாம். ரெக்டாங்கிள் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். மெயின் என்னென்னா நீங்கள் மெலிசாக தேய்க்கணும், அது ஒன்று தான். ஆனால் ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறமும் அது வெளியே வராத அளவுக்கு நீங்கள் அந்த மெலிஸில் வந்து தேய்ச்சிக்கணும். இப்போ ஒரு பக்கமாக இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க, மடிச்சிட்டே வரணும். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்னொரு பக்கம் அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும், அவ்வளோதான். ஒரு பக்கம் மட்டும் மடிக்கிறது. பார்த்திங்களா, க்ளீனாக வந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி ஒவ்வொரு இட்லி தட்டிலையும் அடுக்கிட்டு அவ்வளோதான். ஸ்டீம் வந்து ஒரு 1/2 hour விட்டு அதுக்கப்புறம் எடுக்கணுங்க. அப்போ தான் வேகும். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள், ஸ்பூனில் இப்படி வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்துடுது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து 1/2 மணி நேரம் விடணுங்க. நீங்கள் 20 minutes விட்டால் கூட உங்களுக்கு பாதி மாவு வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா 1/2 hour நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு இட்லி பாத்திரத்துலையே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம எண்ணெய் தடவிட்டு வச்சனால எடுத்தோடனே ஈஸியாக அழகாக வந்துடும். இதில் வந்து கூடவே மைனஸும் சாஸும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்லேயே.